பிப்ரவரி 17 நேத்து தான் சிவகார்த்திகேயன் அண்ணாவோட பர்த்டே. ஓகே गाइस, இட்ஸ் டைம். லெட்ஸ் டிஸ்டர்பன்ட் தி ஸ்வீட்ஸ். முன்னாடில எந்த நடிகர்கள் இயக்குனர்கள் பிறந்தநாள்னாலும் சன் மியூசிக்ல இல்ல நம்ம எடிட்டர் பயலுக்கெல்லாம் மேஷப்னு ஒண்ணு பண்ணி வகையா விடுவாங்க. அதை நம்ம ஸ்டேட்டஸ்ல எல்லாம் போட்டு ட்ரைன் விட்டுட்டு இருப்போம். ஆனா கொஞ்ச காலமா பிறந்த நாள் வந்துட்டாலே அவங்க அடுத்த படத்தோட அப்டேட் தான். அது என்ன பர்த்டே அப்டேட், மித்த நாள்லாம் அப்டேட் விடுவேன். ஆனா பர்த்டேன்னு வந்துட்டா கண்டிப்பா அப்டேட் விடுவேன். அப்படி நேத்து என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு முந்தின நாள் தெரிவிக்கிற விதமா ஒரு போஸ்டர் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா நம்ம ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல நம்ம எஸ்கே அண்ணா பண்ணிட்டு இருக்க படத்துக்கான டைட்டில் கிளிம்ஸ் தான். அப்ப கூட எந்த ஹைப்பும் இல்லாம ஓ இதான் உங்க பர்த்டே அப்டேட் ஆக்கும்னு இருந்துச்சு. அடுத்த நாள் கிளிம்ஸ பாக்குற வரைக்கும் ஒரு லண்ட மாதிரி வருமா ஏன்னா என்னடான்னு உள்ள போய் பார்த்தா எப்படி இருந்தா சும்மா நெருப்பு மாதிரி இருந்துச்சு. அட ஆமாங்க, ஆமா. என்ன ஒரு குறை, டைட்டில் கிளிம்ஸ்ல டைட்டில் மட்டும் தான் கண்ணுல படுற அளவுக்கு ஒரு 5 செகண்ட் வந்திருக்கும். ஏன்னா கிளிப்ஸ் எல்லாம் கட் பண்றங்கிற பேர்ல ஒரு விஷயத்தை என்னன்னு உத்து பாக்குறதுக்குள்ள கிளிம்ஸே முடிஞ்சு போச்சு. மச்சான் என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. பட் உட்கார்ந்து ஒவ்வொன்னையும் பாஸ் பண்ணி பார்த்த அப்புறம் தான் தெரியுது நம்ம விஜய் அண்ணா கொடுத்த துப்பாக்கி எந்த அளவுக்கு பயங்கரமா வேலை செய்யுதுன்னு. நான் கூட துப்பாக்கியை புடிங்க சிவான்னு சொன்ன அடுத்த கொஞ்ச நாள்லயே எஸ்கே அண்ணா அடுத்தடுத்து பண்ற படத்தை பார்த்து அதே வேகத்துல துப்பாக்கியை குடுங்க சிவான்னு வாங்கிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நம்ம எஸ்கே அண்ணா அந்த துப்பாக்கிய சும்மா சாதாரணமா விஜய் அண்ணா கிட்ட இருந்து வாங்கி அலமாரியில வைக்காம அதை வச்சு பல வேலைப்பாடுகள்லாம் செஞ்சுட்டு வர்றாரு. அதை தூக்கிட்டு போனோம், அதை வச்சுக்கிட்டு காட்டெறிவி சுடுறானோ யானையை சுடுறான். ஏன்னா அந்த படத்தோட டைட்டிலான மதராசியும் சரி, சுதா கொங்கரோட டைட்டிலான பராசக்தியும் சரி, டைட்டில் வைஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுதோ எஸ்கே அண்ணாவோட பெர்ஃபார்மன்ஸும் ஒவ்வொரு கிளிப்ஸ்ல பார்க்கும்போது மிரட்டி விட்டுருக்காருன்னு தோணுது. ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. ஆனா இந்த மனுஷனோட நேரத்தை பாத்தீங்களா? என்னதான் கஷ்டப்பட்ட டிவில இருந்து சினிமாக்கு வந்து டாப் டயர் ஹீரோ ஆனாலும் ஒரு காலத்துல தனுஷ் அண்ணாலதான் சிவா வந்தாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அடுத்து விஜய் அண்ணா துப்பாக்கி கொடுத்தனாலதான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 4 பேரு 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? நீங்கெல்லாம் இன்னும் சாவலையாடா. கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் தானா வளர்ந்தாருன்னு ஏத்துக்கவே மாட்டீங்கல்ல? நிஜமா எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அந்த மனுஷன் ஒரு நல்ல பெர்ஃபார்மரா வளர்ந்துட்டு வராருன்னு. ஆனா இந்த மாதிரி சமயத்துல தான் எல்லாருக்கும் அண்ணன் மேலே போக்கஸ்ல கிடக்கும். நம்ம கண்ணு தான்டா கேமரா. ஓஹோ, எல்லாரும் கண்ணையும் அவன் மேல போக்கஸ் பண்ணுங்கடா. அவன் நம்ம கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பாத்துறலாம். சும்மா ஒரு சம்பவத்துல சிக்கினாரு. சரி, மதராசிக்கும் பராசக்திக்கும் நீங்க எவ்வளவு ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க அண்ட் உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. மீண்டும் சந்திப்போம்.